எல்லாருக்கும் வணக்கம்ங்க. எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். ஓகே, இப்போது நம்ம இன்றைக்கி ப்ரோக்ராம்குள்ளே நம்ம ஸ்டார்ட் பண்ணி போகலாங்க. இப்போது நேற்று நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 5% 95% சொன்னோம். அதில் இன்னும் கொஞ்சம் ரொம்ப டெப்த்தாக சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 5% மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க உலகத்திலேயே 1% மட்டும்தான். அந்த 95% மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க உலகத்தில் 99% பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. அப்போனா என்ன சொல்ல வருதுன்னா, அந்த 1% பீப்புள்ஸ் மட்டும்தான் 99% மக்களை அவங்க கைட் பண்ணிட்டு கொண்டுருக்குறாங்க. ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஃபோக்கஸ் என்ன, அந்த 5%க்குள்ளே அந்த 5% மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும். ஓகே இல்லைங்களா? குவாலிட்டி மைண்ட் செட் அதுக்கு பேர். ஓகே இல்லைங்களா? ஃபோக்கஸ்டு மைண்ட் செட் அதுக்கு பேர். அது பிரம்மாண்டமான மைண்ட் செட் அதுக்கு பேர். ஓகே, இப்போ நம்ம நிறைய பேரில் சொல்லுவோம், அவங்க ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அவங்களாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே இல்லைங்களா? அவங்களாம் அவங்க வைக்கிறதா சட்டம். நீங்கள் எந்த கம்பெனி வேணால் வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த கம்பெனி வேணால் நினச்சிக்கோங்க. சரி, இப்போ அந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் அப்படி நீங்கள் நினச்சி பாருங்கள். என்னென்னா, அந்த கம்பெனியோட ஓனர் யார்? எக்ஸாம்பிளுக்கு யார் வேணால் எடுத்துக்கோங்க, நான் சும்மா சொல்கிறேன், ஒருத்தருக்கோட பேர் சொல்லலாம். பில் கேட்ஸ் வச்சுக்கோங்களேன். சரி, அவர் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கலாம், ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அவங்க அப்பா ஒன்றும் பெரிய பேக்ரவுண்ட் இல்லையே. ஓகே இல்லைங்களா? அவங்களுக்கும் ஒன்றும் பெருசால இல்லையா? இவராக சுயமாக வந்தவர் தானே. ஓகே, அப்போனா நம்மளும் வர முடியுமா முடியாதா? ஓகே இல்லைங்களா? சரி, ரிலையன்ஸ் குரூப் எடுத்துக்கோங்க. இப்போ இவங்களை விடுங்க, அனில் அம்பானி திருபாய் அம்பானி விடுங்க, இவங்க விட்டுருங்க. திருபாய் அம்பானி இருக்கிறாரு இல்லைங்களா, அவர் எடுத்துக்கோங்க. இந்த முகேஷ் அம்பானி அனில் அம்பானி அவங்கள விட்டுருங்க. திருபாய் அம்பானி அவர் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக அவருடைய சாம்ராஜ்யம் தான். ஓகே இல்லைங்களா? சரி, அவருடைய அப்பா ஒன்றும் பெரியெல்லாம் இல்லையே. அப்போனா என்ன அர்த்தம்னா, நம்ம தான் நினச்சிட்டு உட்காந்துருக்குறோம் மிக பிரம்மாண்டமாக வளரணும்னா நிறையா மனிதர்களோட உதவி தேவை. சரி, நிறைய பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண வரணும், நிறையா சூழ்நிலை மாறணும். அது மேலேயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதுக்காகவே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம், அதுக்காகவே எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு கொண்டிருப்போம். நேரம் வருட்டு, காலம் வருட்டு, அது வருட்டு, இது வருட்டு, எங்கள் அப்பாவோட சொத்து வருட்டு, அதுக்கப்புறம் நான் ஒரு தொழில் பண்ணுறேன், இல்லைன்னா எனக்கு அது வருட்டு இது வருட்டுன்னு இப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கொண்டிருப்போம். ரெண்டாவது, இந்த 95 இருக்கிறவங்களோட கேரக்டர்னா உடலால் உழைப்பாங்க. 10 மணி நேரத்துக்கு 15 மணி நேரம் உழைக்க சொன்னாலும் வேலை செய்வாங்க. வேலை செய்யன்னு செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள வேறு எந்த ப்ரோக்ராம் இருக்காது, வேலை செய்யணும் அவ்வளோதான், செஞ்சுட்டே இருப்பாங்க. பேருக்கு கடின உழைப்பாளி. ஆனால் முன்னுக்கு வந்தேன்னு கேட்டால் ஒன்றும் இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு கொரோனாவே எடுத்துக்கோங்க. கொரோனா இஷ்யூ வந்தாச்சு, ஒரு மாதம் லாக்டவுன், அதை கூட ஃபேஸ் பண்ண முடியல. அப்புறம் இவ்வளோ வருஷமாக வேலைக்கு போய் என்ன சாதிச்சோம்? நம்மளுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்கணும். ஓகே இல்லைங்களா? ஒரு 1 மந்த்து கூட நம்மளால் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால் இது பண்ண முடியலன்னா, வாழ்க்கை வாழ முடியலன்னா, இது நாள் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு அப்போ நம்ம என்ன வாழ போகிறோம் கேட்டால் நம்ம சொல்லுவோம், பணக்காரங்க அவங்களாம் வாழ்ந்துக்குவாங்க, ஆமாம், அவங்க பிளான் பண்ணாங்க, வாழ்ந்தாங்க, நம்ம ஒன்றும் அவங்க வீட்டுக்கு கொடுக்கலையே. சொல்கிறது புரியுது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்குள்ளே பார்க்கணும். நம்ம மைண்டே 95 மைண்டே இந்த குறை சொல்கிறதுலையே போயிட்டுருக்குது. இந்த 5% என்ன பண்ணுவாங்கன்னா மைண்டுக்கு வேலை கொடுப்பாங்க. ஓகே இல்லைங்களா? மைண்டு ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, அவங்க மைண்டுக்கு வேலை கொடுப்பாங்க. அதுவே 95 எல்லாமே உடலுக்கு வேலை கொடுக்குறவங்க எல்லாருமே. அவங்க மைண்டுக்கு வேலை கொடுக்குறதுன்னா என்னென்னா, 5% மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா தெளிவாக இருப்பாங்க. வாழ்க்கைனா இப்படித்தான், ஆரோக்கியமாக இப்படித்தான் இருக்கணும், ஐஸ்வர்யமாக இப்படித்தான் இருக்கணும், ஒரு தொழிலா இப்படித்தான் இருக்கணும், ஒரு ஃபேமிலியா இப்படித்தான் இருக்கணும். அவளுக்கு நல்லா தெரியே பணம் மட்டுமே வாழ்க்கை எல்லாங்கிறதும் தெரியே, பணத்து மேலே மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் பணம் வருங்கிறது அவளுக்கு தெரியாது. சரி, பணத்து மேலே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த 95% தான் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஆனால் அவளுக்கு நல்லா தெரியே பணம்ங்கிறது ஒரு பை ப்ராடக்ட் அப்படின்ட்டு. ஆனால் மற்றவங்க இந்த பக்கம் பாருங்கள், பணத்தையே நினச்சிட்டு உட்காந்துருக்கணும், பணத்தை பற்றியே பேசணும், பணத்தை பற்றியே நினச்சிட்டு இருக்கோன்னு சொல்லி இது மேலேயே ஃபோக்கஸ் பண்ணுறது 95%. அப்புறம் கிடைக்கலன்னா மனசு கட்டாயிட வேண்டியது. ஆனால் இவங்க நல்லா தெரியே ஃபேமிலி நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு ஐஸ்வர்யம் வரும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு பணம் வரும், நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸ் நம்மளுடைய சிந்தனை பாசிட்டிவாக இருந்தால் தான் பணம் வரும், நம்மளுக்குள்ள ஒரு கரெக்டான ஒரு விஷன் இருந்தால் தான் பணம் வரும், இதெல்லாம் அமைஞ்சு நல்லா தொழில் அமைஞ்சால் தான் பணம் வரும். இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் பணம் தானாக வர ஒரு பை ப்ராடக்ட். ஒரு மரம் இருக்குதுன்னா அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம்னா போது காய் தானாக காய்க்கி, அந்த காய்ங்கிறதா பணம்னு அர்த்தம். அது ஒரு பை ப்ராடக்ட். மரத்தை நல்லா வளர்த்து தானாக அது ஒரு தொழில் நல்லா சக்ஸஸ் பண்ணால் தானாக பணம் வரப்போகுது. ஆனால் நம்ம இந்த பக்கம் 95 என்ன பண்ணணும், பணம்ட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் டெவலப் மேலே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, தொழிலுடைய அறிவு மேலே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தொழில் நல்லா டெவலப் ஆகணும், நம்ம என்ன பண்ணணும், இந்த சொசைட்டி எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய தெரிஞ்சுக்குவாங்க அவங்க. ஓகே இல்லைங்களா? இப்போது
5% யூஸ் பண்ணுறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க நல்லா தெரியும் குடும்ப உறவுகள் தான் ஐஸ்வர்யம்னு சொல்லி நல்லா தெரியும் உங்களுக்கு. அதனால தான் பாருங்கள், நீங்கள் யாரை வேணால் நினச்சிக்கோங்க, உங்களோட சொந்தக்காரங்க எடுத்துக்கோங்க, இந்த சமுதாயத்தில் யாரை வேணால் எடுத்துக்கோங்க, அவங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. எந்த அளவுக்குன்னா தொழிலை விட ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அவங்க. அதனால் தொழில் தானே சக்ஸஸ் ஆக ஆரம்பிச்சிரு. இதுதான் வந்து பியூட்டி. நம்ம சொல்லுவோம், நிறைய பேர் நான் ஒருத்தரோட பேசும்போது அவர் சொன்னார், இல்லைங்க ஒருத்தரோட புக்கை நான் படித்து பார்த்தேன், அது ஃபாரின் ஒருத்தரோட புக்கில் எழுதுந்தவர், அவன் படித்து பார்த்தேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே, ஃபாரின் கலாச்சாரங்கிறது வேறு, நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரங்கிறது வேறு. ஓகே இல்லைங்களா? ஃபாரின் கலாச்சாரத்தில் 24 மணி நேரம் வேலை செய்ய, நீங்கள் வேலை செய்ய முடியுமா? நீங்கள் ஃபேமிலியில் வீட்டுக்கு வரலன்னா என்ன ஆகிறதுக்காக? தமிழ்நாட்டு கலாச்சாரம் அந்த பக்கம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு ஈக்குவலாக எதுவும் வராது. அப்புறம் நீங்கள் போய் அதை போய் வச்சுட்டு உட்காந்துக்கிறீங்க. இது தமிழ்நாட்டில் நீங்கள் வாழ்கிற பூமினா தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை சிஸ்டத்தை நீங்கள் அமைச்சிக்கணும். நான் அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், அது இங்கே வேலைக்காகாது. இங்கே குடும்ப ஒற்றுமை இருந்தால் தான் உங்களுக்கு பணம் வரும். ஓகே இல்லைங்களா? உங்களுக்குள்ளே இங்கே சரியான ப்ரோக்ராம் இருந்தால் தான் இங்கே பணம் வரும். ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5% எல்லாமே அது மேலே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது, உங்களுக்குள்ள கரெக்டாக விஷன் இருக்குது, லைஃப்பில் பக்கா விஷன் இருக்குது. நம்மளுக்குள்ளே அந்த விஷன்லாம் இருக்காது. அன்றாடங்காய்ச்சி மாதிரி சப்போஸ் தொழிலே வச்சுருந்தோம்னா கூட எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? இந்த வாரம் வந்து சம்பளம் கொடுக்கணும், அவ்வளோதான். இந்த மாதம் நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்கும் அமௌண்ட்டு டேலி ஆச்சா, அவ்வளோதான். இதை பற்றி தான் இருக்குமோ இல்லையே, அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன பண்ணுறது, 10 வருஷத்துக்கு என்ன பண்ணுறது, அதை பற்றின எந்த ஒரு பிளானிங்குமே இருக்காது. ஓகே இல்லைங்களா? வேலைக்கு போயிட்டுருக்கிறோமா, ஓகே வேலைக்கு போயிட்டுருக்குறோம், நாளைக்கு ஒன்று அடுத்து வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் எது தொழில் டெவலப் ஆகுமா, எதுவும் தெரியாது. வேலை 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 கேட்டால் சொல்லுவாங்க, நான் வந்து இந்த கம்பெனியில் வந்து மாடா பாடுபட்ட, அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், எல்லாமே பண்ணோம். பட் மைண்டுக்கு எந்த வேலையும் கொடுக்கல, உடம்பால் மட்டும்தான் உழைச்சோம். ஓகே இல்லைங்களா? இப்போது ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். என்னாச்சு, ஒரு டைமு ஒரு நாடு, அந்த நாட்டில் வந்து ஒரு அரசரை வந்து சூஸ் பண்ணுறாங்க. சூஸ் பண்ணும்போது அந்த நாட்டில் வந்து ஒரு சில கட்டுப்பாடு இருக்குது. என்ன கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டுக்கு அரசராக வந்தார்னா நல்லா எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் அரச பதவி 5 வருஷம் முடித்த உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா, அவரை வந்து இன்னொரு காட்டில் வந்து விட்டுருவாங்க. விட்டுட்டாங்க அப்படின்னா விட்டுட்டு வந்துடுவாங்க. அங்கே இருக்கிற சிங்கம் புலி எல்லாம் சேர்த்து அவங்க சாப்பிட்ரும். இப்படித்தான் வந்து ஒவ்வொரு டைம் 5 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிறது. இப்போ என்னாச்சு, இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த டைம் வந்து ஒன்று சூஸ் பண்ணலான்னு சொல்லும்போது யாருமே வந்து வரல. ஆனால் எதுக்கு போய் சாகணும் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பையன் மட்டும் தைரியமாக வந்தான். வந்து அவன் என்ன பண்ணுறான், அவன் ஓகேன்னு சொல்லிட்டான். கடைசியில் வந்து அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணி அவன் வந்து அரசன் ஆயாச்சு. அந்த சம்பவம்லாம் நடந்தாச்சு. அந்த சம்பவம் விடுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, 5 வருஷம் முடிச்சாச்சு. 5 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் என்னாச்சு, அவர் வந்து வழி அனுப்பி வைப்பாங்க. எல்லாருமே வந்து படகுல அப்படியே கூட்டிகிட்டு போய் அந்த பக்கம் காட்டில் போய் விடணும். ஊர் மக்கள் எல்லாமே, நம்ம நாட்டு மக்கள் எல்லாமே வந்து வழி அனுப்பி வைக்கிறதுக்கு வர்றாங்க. அது சம்பிரதாயம். அது வழி அனுப்பி வைக்கும் போது மற்ற இது நாள் வரைக்கும் நடந்த அரசர்கள் எல்லாருமே இன்னொன்று சோகமாக வருவாங்க. எப்படி சாகத்தானே போகிறோம், சோகமாக வருவாங்க எல்லாருமே. பட் இவர் மட்டும் பாருங்கள், நல்லா சந்தோஷமாக, நல்லா ஆடி பாடி அப்படியே சந்தோஷமாக வர்றாரு. அவ்வளோ சந்தோஷம் இவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போதும் கூட இல்லை. அந்தளவுக்கு வந்து அவர் வந்து சந்தோஷமாக வந்துட்டு இருந்தார். மக்களுக்குள்ளே என்னடா அது, நம்ம அரசர் வந்து சாக போகிறோன்னு தெரிஞ்சு இவர் இப்படி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் யாரும் ஒன்றும் கேட்கல. அப்புறம் கடைசியில் என்னாச்சு, அந்த படகோட்டி இருக்கிறாரு இல்லைங்களா, அவர் வந்து கேட்குறாரு, படகுல ஏறி உட்கார போயிட்டு இருக்கும்போது படகோட்டி கேட்குறாரு, அரசரே நானும் என் அப்பா அம்மா இப்படி தான் வந்து நாங்கள் தான் வந்து படகோட்டிகிட்டு இருப்போம், ஒவ்வொரு அரசையும் நாங்கள் தான் அந்த காட்டில் போட்டுட்டு இருப்போம், எல்லாம் அழுதுட்டு போவாங்க எல்லாருமே, ஆனால் நீங்கள் மட்டும் இவ்வளோ சந்தோஷமாக வர்றீங்களே, இதனுடைய ரகசியம் என்னன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. கேட்கும்போது அதுக்கு வந்து அந்த அரசர் சொல்கிற இவர் சொல்கிறாரு, அந்த ராஜாவாக இருந்தாலும் அந்த பையன் அவர் சொல்கிறாரு, அது அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை அப்படி, ஆனால் என் வாழ்க்கை வந்து இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறாரு. அது எப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லும்போது, படகோட்டி நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லிப்போட்டு அவர் ஒன்று சொல்கிறார். என்னென்னா, எப்போ வந்து நான் அரசனாக ஆகிறதுக்கு நான் வந்தனோ, இந்த ராஜாவாகிறதுக்கு வந்தனோ, அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் 5 வருஷம்தான் நான் இங்கே இருக்க போகிறேன்னு சொல்லி. இது எந்த மாற்று கருத்தும் இல்லை, தெளிவாயிட்டேன். செகண்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த காட்டில் தான் கொண்டு போய் என்னை விட போகிறாங்க, அது நான் தெளிவாயிட்டேன். ஆனால் எனக்குன்னு சொல்லி ஒரு ஆசை என்னென்னா, நான் வாழ்நாள் பூரா ராஜாவாக இருக்கணும், இதுதான் என் கோல். ஓகேவா? அதனால் நான் என்ன பண்ணேன்னா, 5 வருஷம் நான் வந்து இங்கே இருந்தேனே இல்லையா, இப்போ எனக்குன்னு ஒரு பவர் வந்துச்சே இல்லையா, அந்த பவரை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வருஷம் நான் என்ன பண்ணேன்னா, இங்கே இருக்கிற சில மக்கள் எல்லாத்தையுமே, அங்கே நடக்கிற சம்பவம் எதுவும் தெரியக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லி, இங்கே இருக்கிற அந்த வேட்டைக்காரங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு அங்கே சிங்கம் புலி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அந்தந்த ஏரியாவுக்கு வந்து போக வச்சுட்டேன். ஓகேவா? அங்கே ஒரு ஜூ மாதிரியே க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் அங்கே போக வச்சுட்டேன். ரெண்டாவது என்னென்னா, இங்கே இருக்கிற நிறைய பேர் அங்கே போக வச்சு அந்த மரம் கிரம் எல்லாத்தையும் வெட்டி எல்லாம் க்ளீன் பண்ண வச்சுட்டேன். அதற்கடுத்து என்ன பிளான் பண்ணேன்னா, அங்கே நிறைய வீடுகளை கட்டுறதுக்கு பிளான் பண்ணேன். இதெல்லாம் எந்த சம்பவம் இங்கே தெரியாத மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன்.
அதுக்கடுத்தது என்ன, இங்கே நம்ம நாட்டில் இருக்கிற மக்களையே நான் வந்து அந்த ஊருக்கு வந்து நான் போக வச்சேன். அதற்கப்புறம் அல்டிமேட்டாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே அந்த ஊர் மக்கள் எல்லாரையுமே வாழ்ந்துட்டுருக்குறாங்க இப்போது. ஓகேவா? இப்போது ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் அங்கே போகிறது என்னென்னா, அங்கே பதவியேற்பு விழாக்காக நான் போகிறேன் இப்போது. ஓகேவா? இப்போ எனக்கு வந்து புது பதவியேற்பு விழா, அந்த நாட்டுக்கு வந்து நான் ராஜா ஆக போகிறேன்னு சொல்லும்போது அப்படியே ஸ்டன் ஆகிட்டார் இவர். யார்? படகோட்டி. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, படகோட்டி நீயும் வந்து ஃப்ரீயாக நீயும் வந்து வரதுனாவா, உனக்கு அங்கே ஒரு பதவி தரேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இது என்ன சொல்ல வருதுன்னா, அந்த 5% இருக்கிறவங்க எல்லாருமே பக்கா பிளான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள நல்லா தெரியும் வாழ்க்கையில் இப்போ வயசு என்னாச்சு நம்மளுக்கு. இப்போ வயசு சப்போஸ் வந்து ஒரு 25 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா சொல்கிறேன். 25 வயசு அப்படின்னா நம்ம ஒரு 30 வயசு வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், 35 வயசு வரைக்கும் என்ன பண்ணணும், 40 வயசு நம்ம என்ன பண்ணணும், 50 வயசு என்ன பண்ணணும். எப்படி இருந்தாலும் 40-45க்கு மேலே வந்து கைகள்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகாது, அதுக்கு மேலே நம்மளால் ஓட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்குள்ளே எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கணும். அப்போனா வந்து அந்த சொத்து சேர்றதுக்கு இப்போ நம்ம வேலைக்கு போயிட்டுருக்குறோம், வேலைக்கு போயிட்டு இருந்தால் நடக்குமா? சரி, அப்போனா என்ன பண்ணுறது? அப்போனா வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட் டைமில் ஏதாவது ஒன்று பண்ணலாம், சரி ஒரு இன்கம் ஒன்று சேர்த்துறக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம், ஒன்று ஏதாச்சும் வந்து ஒரு தொழிலில் வந்து முதலீடு பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து எதில் வந்து அமௌண்ட் அதிகமாக வரும், அது கோல்டில் வருமா இல்லை வேறு ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் வருமா, அது கொஞ்சம் கொஞ்சம் காசை சேர்த்துலான்னு சொல்லி சேர்த்து வச்சு அவங்க வந்து ஃபோக்கஸ்ட் எல்லாமே எதிர்காலத்து மேல் இருக்குது அந்த 5%க்கு. ஓகேங்களா? ஆனால் அவங்களுக்கு வர்ற அமௌண்ட்டே தான், பணமே தான் 95% மைண்ட் செட்டுக்கும் இருக்கும் வரும். ஆனால் இது பூரா ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணிடுவாங்க. ஓகே இல்லைங்களா? காசா எடுத்து அந்த மொபைல் வாங்கு, இந்த மொபைல் வாங்க அப்படின்ட்டு. எத்தனையோ பேர் ஓனர்ஸ் இன்னும் டச் மொபைல் யூஸ் பண்ணிட்டு, ஓனர்ஸ் இன்னும் பட்டன் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே வேலை செய்கிற லேபர்ஸ் டச் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ கம்பெனியில் நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா? ஸோ அதனால் அவங்களாம் வந்து நினச்சக்கூடாது, இவங்கெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. உட்காருவாங்க ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம், டெய்லி ஒரு மணி நேரம் உட்காந்து நம்ம வாழ்க்கை கரெக்டாக போயிட்டுருக்குதா, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், ஏது பண்ணிகிட்ருக்குறோம், நம்மளுக்கு என்ன வேணும், முதல்ல நம்ம லைஃப் கரெக்டாக போயிட்டுருக்குதா. உனி அடுத்த மாதம் சீட் வருது, ஓகே இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ஒரு சீட் போடலாம். அடுத்த வருஷம் நம்ம சீட் போடுறதுக்கு என்ன பண்ணணும், அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒன்று போடலாம். அதுக்கு வந்து எவ்வளோ ஒரு வருமானம் தேவை, அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 5000 ரூபா சேர்த்தணுமா, அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அடுத்த வருஷத்துக்கு இப்போ பிளான் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் இங்கே அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மாதிரி ஒரு இது இருக்குது. ஏன் இங்கே ஒரு பிளானே இல்லையே, இங்கே வந்து வெறும் உடம்பால் தானே உழைக்கிறது, மனசுக்கே வேலையே கொடுக்கவே இல்லையே. இது வரைக்கும் எப்படி வேணால் இருக்கலாம், வாழ்க்கை மாறணும். ஓகே இல்லைங்களா? நீங்கள் புதுசாக இப்போ தொழில் ஆரம்பித்து கூட உங்கள் ரன் பண்ணிட்டு இருந்துருக்கலாமா இருக்கலாம். கொஞ்சம் பேர் எனக்கு தெரியாது, புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமான்னு கூட இருக்கலாம், அதை பற்றி எனக்கு தெரியாது. கொஞ்சம் பேர் வந்து சரி சும்மா கூட கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம், எனக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை ரொம்ப எதிர்காலம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு நிறைய பேத்துக்கு என்னென்னா, நான் பிளான் பண்ணால் நடக்காதோன்னு சொல்லி போட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பிளான் உண்மையாக பண்ணியிருந்தீங்கன்னா அது நடந்தே தீரும். நம்ம சும்மா வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னெல்லாம் பிளான் பண்ணிங்கன்னா அது நடக்காது. ஓகே இல்லைங்களா? உங்கள் லைஃப்னுடைய பிளான் எப்படி இருக்கணும், அடுத்த ஸ்டெப் அந்த விஷன் சொல்கிறாங்களே இல்லைங்களா, அந்த விஷன் எப்படி இருக்கணும், விஷன் செட் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. நீ அடுத்து அந்த விஷன் எப்படி இருக்கணும், இப்போது அது எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, விஷன் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து அப்படி தொழில் ஆரம்பித்தேன், நான் வந்து லாஸ் ஆகிடுச்சு. ரெண்டாவது வந்து நான் வந்து இது மாதிரி ஒரு தொழில் பண்ணேன், எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாருமே. ஓகே இல்லைங்களா? நான் அப்படி ஸ்டார்ட் பண்ணேன், இப்படி ஸ்டார்ட் பண்ணேன், அதனால் வந்து எனக்கு லாஸ் ஆகிப்போச்சு, எனக்கு வந்து பார்ட்னர்ஸ் ஏமாற்றிட்டாங்க, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே இல்லைங்களா? அதே மாதிரி தான் வந்து தொழில் பண்ணுறதுக்கு பயம். இது எல்லாமே ஒரு விஷன் அப்படிங்கிறது எங்கிருந்து உருவாகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்க மோட்டிவேட் பண்ணி வரவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான். செகண்ட் ஸ்டெப்பு, அடுத்தவங்களை பார்த்து வரக்கூடாது. ஓகே இல்லைங்களா? அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணார், அவரை பார்த்து நான் மோட்டிவேட் ஆனேன், அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட லெவல் தான். ஓகே இல்லைங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இருத்தர் பிஸ்னஸ் பண்ணார்ல, டெவலப் பண்ணலாம், அவர் எப்படி ஆனார் நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அவங்களாம் தான் 5%. அவங்களே எப்படின்னா, வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்திலிருந்து ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அடுத்தவங்க சொல்லியெல்லாம் கேட்க மாட்டாங்க. வாழ்க்கையில் என்னடா இவ்வளோ கஷ்டத்துக்கு வந்துட்டு நம்ம வேலைக்கு போயிட்டுருக்குறோம், இப்படி வேலைக்கு போயிட்டு இருந்து நம்மளால் ஒரு காசு கூட சேர்த்து வைக்க முடியலையே, நம்ம வந்து 8 மணி நேரம் உழைச்சிட்டே இருக்கிறோம், 10 மணி நேரம் உழைச்சிட்டே இருக்கிறோம், இதுவே ஏன் நம்ம ஒரு சொந்த தொழில் பண்ணக்கூடாது, நம்ம இவ்வளோ கடன்காரனுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது ஆகிப்போச்சு, நம்மளால் இவ்வளோ காசு கூட சேர்த்த முடியலையே, இப்படியே வேலைக்கு போயிட்டு இருந்தால் பொண்ணுக்கு நம்ம எப்படி மேரேஜ் பண்ண போகிறோம், நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி அவங்களே வந்து சுயமாக யோசிக்கிறக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ணுறக்கு ஆரம்பிக்கிறாங்க. சொந்த தொழில் பண்ணணும்னு சொல்லி போட்டு ஒரு ஸ்டாண்டுக்கு வர்றாங்க. அது சொந்த தொழிலை தேடி உங்களை எல்லாம் அது வந்து என்னென்னா, நீங்கள் எதுக்காக பிறந்தீங்களோ அதை கண்டுபிடிக்கணும். அது நாளைக்கு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷன் நீங்கள் செட் பண்ணணும். அது சரியாக தப்பாங்கிறது அப்புறம் வந்து அடுத்த நாளைக்கு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அந்த விஷன் நீங்கள் பட்ட வழியிலிருந்து வரணும். நான் ஒருத்தரோட எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு டைமு ஒரு பையன் சென்னையில் ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் இருக்குது இல்லைங்களா, அங்கே அந்த பையன் உட்காந்துக்கிறான். அந்த பையன் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கிறான். அந்த பையன் பாட்டுக்கு கடைசியில் என்னாச்சு, அழுதுகிட்டே இருக்கிற பையன் ஏதோ ட்ரெயினில் போகிறான், வந்து உட்காரான், அப்படியே போயிட்டு இருக்கிறான். கடைசியில் என்னாச்சு, ஒரு ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டான். ஏறி உட்காந்ததுக்கப்புறமா அவன் வந்து ஒரு ஜன்னலோரத்தில் உட்காந்துட்டு அப்படியே கன்னத்தில் கை வச்சு உட்காந்துக்கிறான். அப்போ ட்ரெயின் கிளம்ப போகுது, இவன் பாட்டுக்கு அழுகிறான், உட்காந்துக்கிறான், இப்படியே போயிட்டுருக்கிறான். ட்ரெயின் கிளம்போது என்னாச்சு, அந்த ஆப்போசிட் வந்து உட்காந்துரு கேட்குறாரு, ஏப்பா இப்படி ஒரு மாதிரியே இருக்கிறேன், நான் அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கிறேன், அழுதுகிட்டே இருக்கிறேன், இப்படியே இருக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த பையன் சொன்னான், சார் இல்லை சார், எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் வச்சுருந்தேன், அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால் செத்து போயிடலாமான்னு தோணுது சார்ன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அதுக்கு அவர் கேட்குறாரு, அப்படி என்னப்போ உன்னோட குறிக்கோள்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அப்போது அந்த பையன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, சார் இல்லை சார், நான் வந்து டாக்டர் ஆகும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் வந்து அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது இந்த ஒரு காலேஜோட பேர் சொல்லலை, நான் வந்து ஒரு காலேஜ் வேறு நினச்சிட்டு இருந்தேன் சார், ஆனால் கட் ஆஃபில் கொஞ்சம் மார்க் கம்மியாகிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார், எப்படி இருந்தால் பணம் இருந்தால் தான் நான் வந்து உன்னை படிக்க முடியும், என் கையிலேயும் அது இல்லை, அதனால் ஆக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, செத்து போயிடலாமான்னு தோணுது சார்ன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நார்மல் பீப்புள் சொல்கிற வார்த்தை தான். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, டாக்டர் ஆகிட்டு பரவாயில்ல, போய் இன்ஜினியர் ஆக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ அந்த பையனோட கண்ணே ஒரு மாதிரி செவந்துடுச்சு. சரி, லைஃப்பில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உண்மையான ஒரு குறிக்கோளோடு இருக்கிறவங்ககிட்ட போய் நீ குறிக்கோளை மாற்றுன்னு சொன்னீங்கன்னா அப்படியே எது வேணாலும் நம்மளை பண்ணி போடுவான். ஓகே இல்லைங்களா? அப்போ அந்த பையனோட கண் அப்படி ஒரு மாறிடுச்சு. ஏப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான், சார் டாக்டர் என்ன சாதாரண நினச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அப்படி என்னப்பா இருக்குது டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. சார் நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அதுக்கு அவர் அந்த பையன் சொல்லிகிட்டே இருக்கிறான். என்ன சொல்கிறான்னா, சார் எனக்கு வந்து 1வது படிக்கும்போது சார் நான் வந்து ஒரு நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த டைமில் வந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார், ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணியிருந்துச்சு. அட்மிட் பண்ணி போட்டு டாக்டரோட வந்து எங்கள் அப்பா பேசிகிட்டு இருக்கும்போது நானும் கூட போய் நின்றுருந்தேன் சார். அப்போ வந்து அந்த டாக்டர் சொன்னார், இவ்வளோ காசு இருந்ததுன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றலாம், ஏன்னா வந்து இது நீ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா வந்து எங்கள் அப்பா வந்து, தம்பி நீ வந்து இவ்வளோ காசு வேணுங்கிறாங்க, நான் வந்து ரெடி பண்ணணும், அதனால் நீ அம்மாவோடய இருன்னு சொல்லி என்னை ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போயிட்டார் சார். நான் எங்கள் அம்மாவோடய இருந்தேன், அவர் போவார் வருவார் அப்படி இருந்தார். கடைசியில் ஒரு வாரத்தில் வந்து பணம் ரெடி பண்ண முடியல சார். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் டாக்டர்கிட்ட போய் பேசும்போது நானும் கூட போயிருந்தேன். அப்போ டாக்டர் சொன்னார், இல்லைங்க கன்ஃபார்ம் முடியாது, ஏதோ கடவுளோட்ட வழி அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிட்டாருங்க. அப்போ நான் வந்து எங்கள் அம்மாவோடையே இருக்கிறோம் சார். கடைசியில் என்னாச்சுன்னா, எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணவே இல்லையா, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இறந்த இதில் எங்கள் அப்பாவுக்கு ஏதோ கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டு அவங்களும் எங்கேயோ வெளியில் போயிட்டாரு. கடைசியில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு தனியாக அனாத மாதிரி ஆகிற மாதிரி காலகட்டம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னை ஒரு நல்ல ஒருத்தர் ஒரு ஆசிரமத்தில் போய் விட்டார் சார். எனக்கு அங்கே போய் சாப்பிட்டா தூக்கம் வரல, சாப்பிட முடிய மாட்டேது. எனக்குள்ளே ஒரே ஒரு கேள்வி சார். என்ன கேள்வி அப்படின்னா, ஏன் எங்கள் அம்மா இறந்தாங்க, ஏன் எங்கள் அப்பா இறந்தார், சாரி எங்கள் அப்பா ஏன் அங்கே போயிட்டார், எங்கள் அப்பா போனதுக்கு காரணம் இன்னும் எங்கள் அம்மா இறந்தது, ஏன் இறந்தாங்க, என்ன பண்ணியிருந்தே எங்கள் அம்மாவை காப்பாற்றிருக்கலாம். எனக்குள்ளே அதே கேள்வி தான் சார் எனக்குள்ளே கண்டினியூவாக வந்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் சார் நான் முடிவு பண்ணேன். என்ன முடிவு பண்ணேன்னா, கையில் காசு இருந்தால் காப்பாற்றிருக்கலாம், அது ஒன்று. அது எல்லாருமே சொல்கிறது. இந்த 95% நம்ம சொல்கிறோமே இல்லைங்களா, அந்த பர்சனோட மைண்ட் செட் என்னென்னா, காசு இருந்தால் காப்பாற்றிருக்கலாம், இது ஒன்று தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனால தான் காசு இருந்தால் காப்பாற்றலான்னு சொல்லி பணம் 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 பணம்னே தேடுவாங்க. ஆரோக்கியத்தை இழந்துருவாங்க, குடும்ப உறவுகளை கண்டுக்க மாட்டாங்க. பணம் 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 எவனை கொள்ளையடிச்சாலும் சரி, எப்படியாவது நம்ம கைக்கு அக்கௌண்ட்டில் பணம் சேரணும், அவ்வளோதான். அவங்களுக்கு அதை தவிர வேறு எந்த மோட்டிவும் தெரியாது. எவன் தலையில் போய் மிளகாய் அரைக்கிறோம் அதெல்லாம் எதையும் கண்டுக்க மாட்டாங்க. பணம் பணம். ஏன்னா அது காரணம் என்ன, அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் ஏதோ பணம் சம்மந்தமாக நெகட்டிவாக பார்த்துட்டாங்க ஐயோ, அதனால் அது மைண்ட் செட். ஓகே, இது வந்து 95 மைண்ட் செட். அது ஆனால் 5% மைண்ட் செட் இருக்குது இல்லைங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அந்த பையன் திங்க் பண்ணுறான், கையில் காசு இருந்தால் காப்பாற்றிருக்கல, ரைட்டு, சரி, ஏன் அந்த டாக்டர் கொஞ்சம் மனசாட்சியோடு இருந்திருந்தா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தா எங்கள் அம்மா காப்பாற்றிருக்கலாமே இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து உலகத்தை மாத்திரனே இல்லையோ, இந்தியா மாத்திரனே இல்லையோ, தமிழ்நாட்டை மாத்திரனே இல்லையோ, ஒரு டாக்டர் ஆகியே தீர்வேன். டாக்டர் ஆகியே தீரி நான் ஆப்ரேஷன் பண்ணி ஒருத்தர் இறந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் ஒன்று, நான் ஹெல்ப் பண்ணியே தீருவேன் டாக்டர் ஆகி அப்படின்னு சொல்லி நான் அப்போ எடுத்த முடிவு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னான். அவன் அந்த கதையை கேட்கும்போது நம்ம ட்ரெயினில் உட்காந்துருக்கு, அவருக்கு அப்படியே கண்ணில் கண்ணீர் வருது. என்னப்பா நீ இப்போ அப்படியே கண்ணில் கண்ணீர் சார், என்ன சார் இதுக்கே நீங்களாம் கண்ணில் கண்ணீர் விடுறீங்க, நான் சொன்னது 6 வயசு சார், இப்போ வயசு எனக்கு 18 ஆச்சு சார். இந்த 12 வருஷம் வாழ்க்கை நல்லா சாப்பாடு சாப்பிட்டதில்ல சார், நல்லா தூக்கம் தூங்குனதில்லை சார். ஸ்கூல்லெல்லாம் படிக்கும்போது என்ன படிக்கணும்னு ஆசைன்னு கேட்பேன், நான் டாக்டர்னு சொல்லுவேன். நம்ம நாட்டில் டாக்டரோட பையன் தான் டாக்டர் ஆகணும் சார். அதனால் வந்து கடைசியில் என்னென்னா வந்து நான் வந்து சொல்லும்போது எல்லாம் நக்கலாக பார்ப்பாங்க. எவ்வளோ வலி அனுபவிச்சுக்கிறேன் தெரியுமா சார், நினச்ச சாப்பாடு சாப்பிட முடியாது சார். நான் 10th படிக்கும்போது எனக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கணும் சார், கையில் கிடைக்கல, பஸ் ஸ்டாண்ட் நின்று பிச்சை எடுத்தேன் சார்.
உனக்கு உடம்பு நல்லா தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ திட்டினாங்க சார் என்னைய, அந்த வழியெல்லாம் தாங்கி நான் வந்திருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது இவர் கண்ணில் பொழு 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 பொழுன்னு தண்ணி வருது. அப்படியே இந்த பையன் வந்து அவரை பார்த்துட்டே இருக்கிறான். பார்த்துட்டே இருந்துட்டு அந்த பையன் சொல்கிறான், ஓகே சார் விடுங்க சார், நீங்கள் ஏன் சார் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அப்போ அந்த நம்மளுக்கு கேட்குற நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கண் முன்னாடி உட்காந்து அவர் என்ன பண்ணார், ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்று கொடுத்தாரு. அந்த விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு இந்த காலேஜில் போய் நீ பாருப்பான்னு சொன்னார். ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த காலேஜில் படிக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து ட்ரீமோடு இருந்தானோ அந்த காலேஜ் ஆக்சுவலாக அதனுடைய அட்ரஸ் போட்டிருக்குது. பார்த்தோன்னே உனக்கு ஆச்சரியமாக போச்சு. சார் என்ன சார் இந்த காலேஜுக்கு கொடுக்குறீங்க? ஆமாப்பா நீ போய் பாரு, உனக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கும்னு சொன்னார். சார் கண்டிப்பாக கிடைக்குமா? சார் கிடைக்கலன்னா செத்து போயிடுவேன். ஓகேப்பா நீ கிடைக்கலாம் செத்து போயிரு, தெளிவாக பேசிட்டார் அவர். சரின்னு சொல்லி என்னாச்சு, அதுக்கப்புறம் வந்து பையன் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த உள்ளுக்குள்ளே வர சொல்கிறாங்க. சரின்னு அங்கே போய் பார்த்தா யார் ட்ரெயினில் உட்காந்துருந்தாங்களோ அதே நபர் அங்கே உட்காந்துருக்கிறார். அவர் தான் அந்த காலேஜோட டீன். ஓகே இல்லைங்களா? இப்போ சார் என்ன சார் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், இல்லைப்பா நான் வந்து ட்ரெயினில் புக் பண்ணி தான் பொதுவாக போவேன், அது ஆக்சுவலாக சுச்சுவேஷன் இப்படி ஆகி போச்சு, நான் வீட்டில் கூட வந்து கொஞ்சம் ப்ரெஷரில் தான் வந்தேன், அன்ரிசர்வில் போகிறோமேன்னு சொல்லி, ஏன்னா அர்ஜென்ட்டு, நீ என்ன பண்ணன்னு தெரில, கார்டு வேறு ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால வந்து வரலான்னு வந்துட்டேன். உண்மையிலையுமே எனக்கு வந்து உன்னை பார்த்தது கடவுளே எனக்கு அனுப்பிவிட்ட மாதிரி இருந்துச்சுப்பா, உண்மையெல்லாம் உனக்கு நான் நன்றி சொல்கிறேன், கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன்னு சொல்லி போட்டு அவர் சொன்னார். அப்போ இங்கே பாரு, ஒரே ஒரு சீட் தான் இருக்குது, முக்கியமான ஒரு இடத்திற்கு நான் கொடுக்கணும், நான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேனே இல்லையோ, நான் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ கண்டிப்பாக படித்து நீ சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை மட்டும் கொடுனாரு. சார் கண்டிப்பாக நான் பண்ணுவேன், உனக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லைங்களான்னு கேட்குறேன் அந்த பையனே. இருக்குப்பான்னு சொல்லி அதனால தான் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த சீட்டில் அந்த பையன் படித்து டோட்டலாக ஃப்ரீயாக படித்து கடைசியில் என்னாச்சுன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து ஒர்க் பண்ணி இப்போ ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறாப்புல எவ்வளோ பேர் நல்லா இருக்கிறாங்க. ஓகே இல்லைங்களா? இப்போது இந்த பையனோட ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க நீங்கள். இப்போ இந்த பையன் என்ன பெரிய பணக்கார பையனா? யோசனை பண்ணுங்கள். ஏதாவது சப்போர்ட் இருந்ததா? எதுவுமே இல்லை. தோல் தட்டி கொடுக்குறக்கு ஆள் இருந்தாங்களா? நினச்ச பொருளை வச்சு வாங்க முடியுமா? இதுதான் பிரபஞ்ச விதிங்கிறது. இந்த பையனோட கோல் எங்கிருந்து உருவாச்சுன்னா தன்னுடைய இழப்பு. ஓகே இல்லைங்களா? தன் அம்மா இழந்திருக்கிறான், வாழ்க்கை பூரா அது ஒரு மோட்டிவேஷன். அது நீங்கள் அடுத்தவன் சொல்கிறாங்க, எங்களுக்கு மாமா சொன்னார், சித்தப்பா சொன்னார், பெரியப்பா சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் தொழில் ஆரம்பித்தார், அதனால் நான் தொழில் ஆரம்பித்தேன், அப்படி இப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அந்த உறவு மேலே உங்களுக்கு ஏதோ ஒரு நாள் கோபம் வரும், கண்டிப்பாக அது இயற்கை. அது அப்படின்னா அவங்க செஞ்ச தொழில் மேலேயே நம்மளுக்கு ஒரு சில கோபம் வர ஆரம்பிக்கி, அதெல்லாம் நமக்கு தெரியாமல் நடக்க ஆரம்பிக்கிறது உள்ளுக்குள்ளே. அப்போ என்ன ஆகும்னா ஒரு 10ஓட 11 இருப்போம், இல்லைன்னா தொழிலேருந்து டோட்டலாக வெளியில் வந்துடுவோம். ஆனால் இந்த 5% பீப்புள்ஸில் அந்த சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களா மிகப்பெரிய ஜாம்பவான்கள், அவங்கெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் வந்திருப்பாங்க. அந்த பீக்கை போய் பார்த்துருப்பாங்க அவங்க எல்லாருமே. அவங்கெல்லாம் ஒன்றும் இமேஜ் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க ஒன்றும் சீக்ரெட்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க ஒன்றும் வந்து பெருசெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க பண்ணின சுய விழிப்புணர்வு, நான் ஏன் வாழ்க்கையில் இந்த நிலைமைக்கு வந்தேன், நான் ஏன் வந்து என் வாழ்க்கை இந்த அளவுக்கு போச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏது தப்பு பண்ணேன், அப்படின்னா என்கிட்ட என்ன மைனஸ் இருக்குது, அப்படின்னா இவ்வளோ திறமை வச்சுட்டு நான் வந்து வேலைக்கு போகிறேன்னு சொல்லி மாரடிச்சிட்டு இருக்கிறேன்னா, அப்படின்னா இவ்வளோ திறமை வச்சுட்டு நான் பெருசாக எதுவும் விஷன் செட் பண்ணாமல் இருக்கிறேன்னா, இதனால தான் என் வாழ்க்கை இந்த அளவுக்கு இருக்குதான்னு சொல்லி சுய பரிசோதனை செஞ்சு ஒரு விஷன் செட் பண்ணுவாங்க அவங்க. ஆனால் அந்த 95 இருக்கிறாங்களே இல்லையா, அவங்க எல்லாருமே என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் சொன்னார்னு சொல்லி போட்டு அப்படியே பண்ணுவாங்க அவங்க. வாழ்க்கை பூரா 10ஓட 11 போயிட்டுருக்கு. ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. இப்போது அடுத்து நான் ஏன் வந்து இதில் வந்து யாரோட பேர் சொல்ல, அவர் எந்த ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்ல, எந்த காலேஜ் நான் பேர் சொல்லனா, இங்கே யாரோட பேர் வேண்டாம், சம்பவம் சொல்லியாச்சு, அவ்வளோதான். இதை வச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிவு பண்ணணும். இல்லைனா அப்புறம் கடைசியில் அவரை போய் நீங்கள் யூடியூப்பில் போய் செக் பண்ணுவீங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, அதுலேருந்து ஒரு லேர்ன் கற்றுக்கோங்க, லேர்னிங் எடுத்துக்கோங்க, போதும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் லைஃப் எடுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன எழுதணும்னா, நீங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் என்னெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கிறீங்க, பணத்தால் கஷ்டப்பட்டுக்கிறீங்களா, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிறீங்க, ஆரோக்கியத்தால் கஷ்டப்பட்டுக்கிறீங்களா, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிறீங்க, குடும்ப உறவுகளால் எதாவது கஷ்டமா, எழுதுங்க. ஃபஸ்ட்டு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் எங்கேயோ அட்டன் பண்ணியிருக்கலாம், எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்துக்கலாம், நடக்காமல் எனக்கு தெரியாது. பட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வழி சொல்கிறோம். பட் நீங்கள் உட்காந்து எழுதணும். ஓகே இல்லைங்களா? உட்காந்து எழுதி நம்மகிட்ட என்ன பிரச்சனை இருக்குது இப்போ நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்க்கணும். இதை பார்த்து அங்கேருந்து ஒரு முடிவு எடுக்கிறக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் இல்லை நம்ம வாழ்க்கை வந்து மாறியே தீரணும், அப்படின்னா மாறியே தீரணும். என்ன பண்ணுறது, சொந்தமாக தொழில் பண்ணாதான் உண்டு, அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சுய தொழில் பண்ணியே தீர்வேன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். ஓகே இல்லைங்களா? அந்த தொழில் ஏன் எப்படி பண்ணணும், அதுக்கு எப்படி வருமானம் வரும், அதுக்கு எப்படி முதலீடு பண்ணுறது, அதெல்லாம் செகண்டரி, அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள அந்த எண்ணம் வரணும். முதல்ல நம்மளாம் நினச்சிட்டு இருக்கிற பணம் வந்து தொழில் பண்ணி எத்தனை கோடீஸ்வர பசங்களோட வந்து தொழில் இல்லாமல் ஓடிக்கிறாங்க தெரியுங்களா? எத்தனை பேர் கையில் காசு இல்லாமல் தொழில் பண்ணி ஜாம்பவான்களை மாறிக்கிறாங்க தெரியுங்களா? இங்கே பணம் மேட்ரு இல்லை, அங்கே தேவையானதெல்லாம் மனசு. உங்களை தேடி எல்லாமே கொண்டு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க எத்தனையோ பேர்.
இங்கே திருப்பூர்லாம் போனீங்கன்னா எவ்வளோ பேருக்கு ஃபாரின்லேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க தெரியுங்களா. இவ்வளோ டேலண்ட் இருக்குது, நான் உனக்கு ஆர்டர் கொடுக்குறேன், எவ்வளோ பேர் கொடுப்பாங்க தெரியுங்களா. எத்தனை சப்போர்ட் தெரியுமா திருப்பூரில். எல்லா பிரபஞ்ச விதிங்க அது. நம்மளுக்குள்ள உண்மையான ஆர்வம் இருந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரு. ஏனுங்க யோசனை பண்ணி பாருங்க ஒரு நிமிஷம். 10 பேர் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணால் எல்லாமே சேஞ்ச் ஆகுதுன்னா ஏன் இது நடக்காதா? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஹார்ட்லேருந்து அந்த ஃபயர் இல்லை. நான் லைஃப்பில் முன்னுக்கு வரணும், டெவலப் ஆகணும், நான் வந்து பிரம்மாண்டமாக வாழணும், நிறைய பேத்துக்கு வேலை கொடுக்கணும், இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தில் என்னோட பங்கும் இருக்கணும். இந்த ஃபீலிங் நம்மளுக்குள்ளே இல்லாதனால தான் நம்மளுக்கு அதெல்லாம் நடக்கலை. உங்களுடைய தொழில், ரெண்டாவது இந்த சமுதாயம், இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்கள் வாழ்க்கை. நீங்கள் எங்கேயும் தப்பிக்கவெல்லாம் முடியாது. ஓகே இல்லைங்களா. ஸோ அதனால் வாழ்கிறதுன்னு ஆகிப்போச்சு. சந்தோஷமாக வாழுங்க, நல்லபடியாக வாழுங்க. அந்த தொழிலில் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அதனால் சுய தொழில் ஒன்று தான் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த சுய தொழிலும் அடுத்தவங்க சொல்லி வரக்கூடாது, உங்களுடைய கஷ்டத்துலேருந்து வரணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஹிட்லர் சொல்லுவார் பாருங்க அடிக்கடி, நீ வந்து பட்ட கஷ்டத்தை மறந்துடாத, நீ சம்பவத்தை வேணா விட்டுரு, பட் அதுலேருந்து ஏதோ ஒன்று கற்றுக்கணும் அப்படிம்பாரு பாருங்க. அது மாதிரி நீங்கள் இது நாள் வரைக்கும் வாழ்க்கை எங்கேயோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஓகே இல்லைங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பட்ட கஷ்டம் இனி யாருக்கும் வராத மாதிரி நான் பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமோ கடவுளோ உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறக்க ஆரம்பிச்சிருவார். இதுதான் உண்மை. ஆனால் 95ல் இதில் இருக்கிறவங்களோட இது என்னென்னா, முன்னாடி ஜெயிச்சு காமிக்கிறேன் பாரு, அப்பா அம்மா முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறேன் பாரு, இல்லை நான் வந்து அந்த ஃப்ரெண்டு முன்னாடி ஜெயிச்சு காமிக்கிறேன், இதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா, நம்ம லைஃப்பில் எங்கேயோ ஒரு டீலால் போய் வருவோம். யாரை ஜெயிக்கிறக்கும் நீங்கள் தொழில் ஆரம்பிக்காதீங்க, அதுக்கப்புறம் வேலைக்கோ போய்க்கோங்க எங்கேயாச்சும் ஒரு பக்கம். ஓகே இல்லைங்களா. யாரையும் ஜெயிச்சு காமிக்கிறக்காக தொழில் ஆரம்பிக்காதீங்க தயவு செஞ்சு. யார் முன்னாடி முன்னுக்கு வந்து காமிக்கிறக்காக தொழில் ஆரம்பிக்காதீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு நாள் தோற்று போயிடும். தேவையில்ல எனர்ஜி தான் வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் வேலைக்கே போயிடலாம் 10,000 ரூபாய்க்கு. ஓகே இல்லைங்களா. நீங்கள் வளரணும், உங்களுடைய சந்தோஷத்துக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும், உங்களுக்குள்ள எஸ் நான் வந்து வளர்ந்துட்டு இருக்கிறேன்டான்னு சொல்லி உங்களுக்குள்ள தோணணும். உங்கள் சந்தோஷத்துக்காக தொழில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு. அடுத்தவங்க பாராட்டணும், அடுத்தவங்க புகழணும். நீங்கள் நான் சரி ஆடிக்காரில் வந்துட்டீங்கன்னா அடுத்தவங்க என்ன புகழுவா, மீறி போனா வாங்கிட்டேன் அவ்வளோ. இதில் என்ன இருக்குது, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். அதனால் அந்த 5% இருக்கிறவங்களாம் பாருங்கள், பொதுமக்கள் கூட பெருசாக தொடர்பு இருக்காது. நல்லா கவனிச்சு பாருங்கள். அந்த 5% இருக்கிறவங்களாம் இங்கே 95 தான் எல்லாம் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். அங்கெல்லாம் என்ன இருக்குது, ஆனால் அவளுக்கு என்ன தெரியுமா, பொதுமக்கள் பாராட்டுங்கிறதுலாம் அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வாழ்கிறாங்க. இங்கே நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனை தவிர்த்து போட்டு அப்பாவுக்காக இல்லை சொந்தக்காரனுக்காக தெரிஞ்சவங்களுக்காக அவன் நினைப்பேன் இவனை நினைப்பேன், ஐயோ அவனங்காச்சுக்கு நாங்கள் தொழில் பண்ணி லாஸ் ஆகி போட்டேன்னா அவன் நினைச்சு தப்பாக நினச்சிக்குவானே, மானம் போது மரியாதை போது, நான் சேர்த்து வச்சுக்கிறேன்ல இமேஜ், என்ன சேர்த்து வச்சுக்கிறோம்னு தெரில, அப்படியும் சொல்லி இப்படி சொல்லி 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 வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கிறோம். ஒரு முயற்சி எடுத்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோம். ஒரு முயற்சி எடுத்தால் வாழ்க்கையில் உங்களை விட திறமைசாலி யாருமே இருக்க மாட்டாங்க. முயற்சி எடுத்து பார்த்தா தெரியும், ஆனால் முயற்சி எடுக்க மாட்டோம். ஏன், அவனை ஏதாச்சும் நினச்சிட்டு என்ன பண்ணுறது, இவனை ஏதாச்சும் நினச்சிட்டு அவன் என்ன நினைப்பான் நம்மளை பற்றி, நம்மளே ஊர் முன்னாடி கட்டி காப்பாற்றின மானம் என்னாகிறது, மரியாதை என்னாகிறது. கடவுள் என்ன நினைப்பாருன்னு நினைங்க, அவர் தான் படைச்சவர். நீங்கள் சொல்கிற ஆளுகள் எல்லாமே யாருக்காக வாடுங்க, உங்களால் ஒரு ஆளுக்கு இங்கே நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல இந்த பூமியில், எல்லாம் ஒரு நாள் போகிற ஆளுக்கு தான். ரைட்டுங்கண்ணா, அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கி என்ன பிரயோஜனம், யோசனை பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஸோ அதனால் இவங்களுக்கு தெரியும், அந்த 5% தெரியும், கடவுளுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க அவங்க. மற்றெல்லாம் பெருசாக அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. நீ யார் கூட வேணால் போய் பேசி பாருங்க. ஓகே இல்லைங்களா. அவங்கெல்லாம் கடவுளை உணர்ந்தவங்க, இங்கெல்லாம் நம்மளாம் கடவுள் நம்பிக்கையானவங்க. அந்த நம்பிக்கை ஒரு நாள் பொய்யாகி போயிடும். அதனால தான் பாருங்கள், சில பேர் கடவுளே இல்லைன்னு பேசுவாங்க. கடைசி ஒரு நாள் கும்பிடுவாங்க, கடைசியில் பார்த்தா கடவுளை இல்லைன்னு போயிட வேண்டியது, கடவுளை காப்பாற்றலன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க கடவுளை உணர்ந்தவங்க. அவங்க எல்லாவே உணர்வு ஒரு நாள் வந்து என்றைக்கும் பொய்யாகவே ஆகாது. கண்ணு முன்னாடி உணர்ந்தவங்க. முக்கியமாக எந்த அளவுக்குன்னா, நம்பிக்கையாக இருக்கிறவங்களாம் கஷ்டம் வந்து விட்டுருவாங்க. ஒரு பீக் டைம் வரும்போது ஐயோ கடவுள் காப்பாற்றலன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் உணர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுள் கொடுக்குற சோதனை தான் இந்த கஷ்டமே. ஏன்னா எங்கேயோ நான் ஒன்று பாடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறார் கடவுள், அதனால தான் எனக்கு இந்த துரோகம், எங்கேயோ நான் தப்பு பண்ணிட்டு இருக்கிறனாட்டு இருக்குது, அதனால தான் எனக்கு இந்த கஷ்டம். அதனால் வாழ்க்கையில் வர்ற கஷ்டத்துக்கு வேல்யூ கொடுப்பாங்க கடவுளை உணர்ந்தவங்க. கடவுளை உணர்ந்தவன் அவனுக்கு நடக்கிற நல்லதை விட கெட்டதை வேல்யூ பண்ணுவான், தெரியுமா. ஆனால் மற்றவன் என்ன பண்ணுவாங்கன்னா, இது நம்பிக்கையோடு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கெட்டது நடக்கிறவங்க நல்லது நடந்தால் போதும், என் கடவுள் காப்பாற்றினார் அப்படிம்பாங்க. ஓகே இல்லைங்களா. ஸோ அதனால் நீ உட்காந்து உங்களோட விஷன் என்ன, எதை நோக்கி போகணும் உங்கள் வாழ்க்கை, எப்படி போகணும் உங்கள் வாழ்க்கை, ஜஸ்ட் அதை எழுதுங்க போதும். ஒரு தெளிவு கிடைக்கிறக்க ஆரம்பிக்கி நாளைக்கு இதை பற்றி இன்னும் ரொம்ப டீப்பாக நம்ம சொல்கிறக்க ஆரம்பிப்போம். ரைட் இல்லைங்களா. இதை பற்றி நீங்கள் எழுதுறக்க ஆரம்பிக்கும் போது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க. நீங்கள் என்ன கொடுக்குறக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து இது நாள் வரைக்கும் இப்படி இருந்தேன், இனி இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன். ஏன் எழுத சொல்லுது, எழுதுன்னு நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா, பெத்த அப்பாவாக இருந்தாலும் சொத்து உனக்குன்னு சொன்னால் கேட்க போகிறல, எழுதித்தானே வாங்குறாங்க எல்லாருமே. அப்போ நான் எழுதுறதுல அவ்வளோ அது வந்து ஆள் மனசில் பதியறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி. ஆள் மனசுங்கிறது வந்து மேல் மனசை விட, இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கிறீங்கள, அதை விட 20 லட்சம் மடங்கு பவர் அதிகம்.
ஓகே இல்லைங்களா? அதனால தான் சொல்ல வருது, மேல் மனசில் நீங்கள் நினச்சிட்டே இருக்கணும். நினச்சிட்டு இருந்தால் தான் அது ஆள் மனசுக்கு போகு. ரெண்டாவது என்ன, அது எழுதுனீங்கன்னா ஈஸியாக ஆள் மனசுக்கு போயிடும். ஸோ அதனால தான் ஆள் மனசுக்கு நீங்கள் இது போக வைக்கிறக்காக அது பண்ணுது. ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் உங்களோட குறிக்கோள் என்ன, நீங்கள் எதை நோக்கி போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இது எழுதணும். அந்த குறிக்கோள் எப்படி இருக்கணும் அடுத்த ஸ்டெப்பு அதையும் வந்து இப்போ சொல்லும்போது நீங்கள் அதை கொஞ்சம் கிளியராக கேட்டு அது மேலே வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறக்கு ஆரம்பிக்கணும். இப்போ அது சொல்கிறேன். இப்போது உங்களுடைய குறிக்கோள் அப்படிங்கிறது மொத்தம் 3 ஸ்டெப் இருக்கணும். ஃபஸ்ட்டு லாங் டைம் கோல், ஷார்ட் டைம் கோல், மிட் டைம் கோல், ஷார்ட் டைம் கோல். லாங் டைம் கோல்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கோல் செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு லாங் டைம் கோல் என்னென்னா, இப்போ நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிருக்கிறீங்களா, ஓகே, அப்படின்னா அடுத்த 10 வருஷம் உங்களுடைய தொழில் எப்படி இருக்கணும். ஓகே இல்லைங்களா? சரி, இன்னும் தொழிலை ஆரம்பிக்கலையா, சரி, எப்பேற்பட்ட தொழிலை சூஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறீங்க, அது எப்படி சூஸ் எது மாதிரி தொழில் சக்ஸஸ் பண்ணுங்கிறத நாளைக்கு நம்ம சொல்ல போகிறோம். ஓகே இல்லைங்களா? அது விடுங்க. இப்போ அந்த விஷன் செட் பண்ணி அடுத்த 10 வருஷம் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க. ஆனால் தொழில் எதுவும் சூஸ் பண்ணாட்டி பரவாயில்ல. இப்போ என்ன நீங்கள் என்ன சம்பாதிக்கணும்னு நினைப்படுறீங்க. வெறும் பணத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நான் வந்து பணத்தை வந்து கோடி ரூபா சம்பாதிப்பேன்னு நீங்கள் சொல்கிறத விட நான் 1000 பேத்துக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு டக்குன்னு ஹெல்ப் பண்ணிடு. அதுதான் பியூட்டியே. புரிஞ்சா இல்லைங்களா? ஏன்னா 1 கோடி 100 கோடின்னு சொல்கிறது வந்து அது உங்களுக்காக நீங்கள் சொல்லிக்கிறீங்க. ஆனால் 1000 பேத்துக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லும்போது என்ன ஆகுது, 1000 குடும்பத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட்டுக்கு போயிருங்குது. அது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெல்ப் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிரு. ஓகே இல்லைங்களா? அதனால தான் வந்து நீங்கள் பணத்தை ஃபோக்கஸ் பண்ண. ரிலையன்ஸ் அம்பானி அந்த இதில் அந்த ரிலையன்ஸ் ஜியோ விட்டார் இல்லைங்களா, அந்த ஃபோன், அந்த 500 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வந்துருக்கு பாருங்க. அப்போ அவர் சொன்ன வேர்டு என்ன தெரியுமா, நான் காஷ்மீர் டு கன்னியாகுமரி மக்கள் எல்லாத்தையும் இலவசமாக பேசுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறது ஒரு வார்த்தை சொன்னார். அப்படின்னு என்னாச்சு, அது கடவுள் செய்கிற வேலை. ஆக்சுவலாக நீங்கள் கடவுள் மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது. மக்கள் தோண்டே மகேசன் தோண்டன்னு சொல்கிறாங்க இல்லையா, நான் 10 பேருக்கு வேலை கொடுக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹெல்ப் பண்ணுறது. கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு வெள்ளம் போல வரக்க ஆரம்பிக்கு. நான் வந்து சம்பாதிப்பேன் பணம் சம்பாதிப்பேன்னா அது உங்களுக்கு, அது அவ்வளோ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அவ்வளோ அது இயற்கை தானது, எல்லாருமே பண்ணுறது தானது. நீங்கள் வித்தியாசமாக திங்க் பண்ணணும். ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் லாங் டைம் கோல், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அடுத்த 10 வருஷத்தில், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எது மாதிரி பண்ண போகிறீங்க. நீங்கள் சம்பாரிச்ச ஏதோ அனாதையாசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா, இல்லை சம்பாரிச்சிங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க நீங்கள். அதே மாதிரி அதை அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி மிட் டைம் கோல், நீங்கள் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி மிட் டைம் கோல், அது எப்படி அந்த 100 கோடி ரூபாய் பண்ண போகிறீங்க, எத்தனை மாதத்தில் பண்ண போகிறீங்க, ரைட் இல்லைங்களா? ரெண்டாவது அது எத்தனை வருஷத்தில் பண்ண போகிறீங்க, ஒவ்வொரு வருஷம் நீங்கள் எவ்வளோ வரணும்னு ஆசைப்படுறீங்க. அதே மாதிரி ஷார்ட் டைம் கோல், அப்படின்னா அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம். இப்போது இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரியும் நினைக்கிறேன். பட் எந்த கொஞ்சம் சொல்லணும்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரே வருஷத்தில் கோடீஸ்வரன் ஆகும்னு நினைப்போம். ஆனால் அடுத்த 10 வருஷத்தில் என்ன ஆக போகிறோம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்குள்ள ஒரு இது கால்குலேஷன் இருக்காது. ஒரே வருஷத்தில் கோடீஸ்வரன் கால்குலேஷன் இருக்குது. இந்த மாதம் வந்து 25 லட்சம், அடுத்த மாதம் 25 லட்சம், எல்லா கால்குலேஷன் இருக்குது. ஆனால் 10 வருஷத்தில் என்ன ஆக போகிறேன்னு கேட்டால் இருக்காது. இதுதான் 95. ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா 5 ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு நாலேஜை வளர்த்துக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க ஒரு வருஷம். ஏன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கிற சொந்த தொழில் பண்ணால் எங்காச்சும் ஒரு பக்கம் வந்து சம்பளத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. முதல் தொழில் கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. ஓகே இல்லைங்களா? தொழில் கற்றுக்கணும்னு நினைப்பாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு, அந்த தொழில் கற்றுக்கிற நேரத்திலேயே அடுத்த ஒரு வருஷத்தில் வந்து எங்கெங்கெல்லாம் லோன் இருக்குது, நமக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்த 3 வருஷத்தில் வந்து நான் வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணியே தீருவேன். ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு வந்து நான் இவ்வளோ சீட் பண்ணியிருப்பேன், இல்லாட்டி இவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுற ஆரம்பிப்பேன், இல்லை இத்தனை பேருக்கு நான் வேலை கொடுக்குற ஆரம்பிப்பேன். அடுத்த 5 வருஷம் போது என்னோட தொழில் இப்படி இருக்குது. அடுத்த 10 வருஷம் போது நான் கண்டிப்பாக ஒரு 100 பேருக்கு வேலை கொடுத்துருப்பேன், 1000 பேருக்கு நான் வேலை கொடுத்துருப்பேன், இந்த அளவுக்கு நான் வந்தே தீருவேன். ஆனால் இப்போ எப்படி இருக்கிறார் அவர், தொழில் கற்றுக்க போகிறார் இப்போ. ஓகே இல்லைங்களா? அது மாதிரி நீங்கள் ஸ்டெப்பாக போகணும். பொறுமையாக இருங்க. வெறும் பணம் மட்டுமே வாழ்க்கையில், தொழில் மட்டுமே வாழ்க்கை இல்லை. அடுத்தது உங்களுக்கு ஒன்றும் ஃபேமிலி இருக்குது, ஒன்றும் அதை பற்றியெல்லாம் இப்போ போகிற மற்ற கிளாஸில் பேசலாம். இன்னும் சந்தோஷம் அனுபவிக்கிறதுக்கு எத்தனையோ இருக்குது. ஓகே இல்லைங்களா? அதெல்லாம் பண்ணிங்கன்னா இது தானாக வர ஆரம்பிக்கு. ஸோ அதனால் இப்போ நீங்கள் அது மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, முதல்ல இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி போகணும்னு ஆசைப்பட்றீங்க, அது எப்படி அது போகணுன்னா லாங் டைம் கோல் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். லாங் டைம் கோல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அதுக்கடுத்து இப்போ என்ன பண்ண போகிறீங்க. ஓகே இல்லைங்களா? இது பண்ணுங்க. இதனுடைய கிளாரிட்டி நீ போக தெரியும். சும்மா ஜஸ்ட் இப்போ எழுதி மட்டும் வைங்க போதும். ஓகே இல்லைங்களா? இது மாதிரி இப்போதைக்கு நீங்கள் வந்து பண்ணிக்குவீங்க. இதை பண்ண என்ன இருக்க ஆரம்பிக்கும்னா உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரக்க ஆரம்பிக்கும். திறமை எல்லாத்துக்குமே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டென்னிஸ் விளையாடுறீங்கன்னா அந்த கோட் கட்டாமல், அந்த இதுக்கு நடுவாண்ட எதுவுமே கட்டாமல் டென்னிஸ் விளையாடி பாருங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. அந்த இதை கட்டி போட்டு விளையாடுங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஏன், ரூல்ஸ் போட்டிங்களா இல்லையா? அதுவே உங்கள் லைஃப்க்குன்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் எனர்ஜி தானாக வெளியில் வர ஆரம்பிக்கும், உங்கள் புத்திசாலித்தனம் தானாக வெளியில் வர ஆரம்பிக்கும், உங்கள் திறமைகள் எல்லாம் வெளியில். பிறக்கும் போதே கடவுளுடைய படைப்பு, நீங்கள் வந்து யூனிக்கிங்க. நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சன். ஆக்சுவலாக உங்களை மாதிரி உலகத்தில் ஒருத்தருமே இல்லை, ரைட் இல்லையா? ஆனால் என்னென்னா நம்ம யாருனே கண்டுபிடிக்கல. அதனால் ஜஸ்ட் ஒரு பிளான் மட்டும் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிரெயின் வேறு மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும்.
ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் இப்போ இன்றைக்கி பூரா வந்து உங்களோட பிளானிங் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், உட்காந்து யோசனை பண்ணணும். இந்த பிளானிங் கூட எப்படி இருக்குன்னா, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கூட உட்காந்து பேசுங்க. நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்க திட்டுவாங்க, அது நினைப்பாங்க, நக்கலா நினைப்பாங்க, என்ன நினச்சாலும் பரவாயில்ல, ஏன்னா ஃபேமிலி தான் அல்டிமேட். அதை பற்றி நம்ம போகிற வாரங்களில் போகிற மற்ற கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகே இல்லைங்களா? உட்காந்து இது ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி இதை நோட் பண்ணிக்குவீங்க. நான் இதுதான் ஆக போகிறேன், இப்படி தான் ஆக போகிறேன்னு சொல்லி போட்டு. ஓகே இல்லைங்களா? வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே பிரம்மாண்டமாக வளரணும். நீங்கள் எல்லாருமே நிச்சயமாக பிரம்மாண்டமாக வளர்ந்துருவீங்க. கடவுளுடைய ஆசீர்வாதமோ இயற்கையுடைய ஆசீர்வாதமோ எல்லாமே சேர்ந்து உங்களோட வாழ்க்கையில் வந்திருக்குது. நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க, பிரம்மாண்டமாக வளருவீங்க. அதற்கு வின் இண்டியா அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.